ஹலோ, இன்னைக்கு ஒரு சுவையான சீரக குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சீரக குழம்பு ட்ரை பண்ணியிருக்கீங்களா? காரமும் புளிப்பும் கலந்த சூப்பர் டேஸ்டான குழம்பு இந்த குழம்பு தான். சூடான சாதத்துக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புளியை நல்லா கரைச்சி 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. கடாயை நல்லா சூடு பண்ணி 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து கடுகு நல்லா வெடித்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். புளி தண்ணியை சேர்த்து நல்லா ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் கொதிக்க விட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு முக்கியமான சீரகப்பொடி அது ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா உங்கள் சீரக குழம்பு ரெடி. இது ஜீரணத்துக்கும் அவ்வளோ நல்லது, குழந்தைகளுக்கும் அவ்வளோ ஆரோக்கியமான ஒரு குழம்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.